Alhamdulillah Rabbil Alamin. Salatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa ma kana li nabiyyin ay yaghilla wa man yaghlul ya'ti bima ghalla yawmal qiyamah thumma tuwaffa kullu nafsin ma kasabat wa hum la yuzlamun. சூரத்து ஆல இம்ரான் 161வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழ் ஆக்கம், தமிழ் தர்ஜுமா, எந்த தூதருக்கும் அவர் மோசடி செய்வது தகுமானது அல்ல. எவர் மோசடி செய்கிறாரோ அவர் மோசடி செய்ததை மறுமை நாளில் சுமந்து கொண்டு வருவார். பிறகு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்குரிய அந்த விஷயத்தை நிறைவாக வழங்கப்படும். அவர்களோ அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லித் தருகிறார். பத்ருனுடைய யுத்த காலத்துல கனிமத் பொருளை எல்லாம் சேகரித்து வச்சதுக்கு அப்புறம் அந்த கனிமத் பொருளில் இருந்து ஒரு சிகப்பு போர்வை ஒன்று காணாமல் போகுது. கனிமத் பொருள்னா போர்ல கிடைக்கக்கூடிய எதிரிகள் விட்டுட்டு ஓடனா அந்த பொருள் எல்லாம் சேர்த்து வச்சு மூட்டை கட்டி எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த நேரத்தில் அந்த கனிமத் பொருளில் இருந்து ஒரு சிவப்பு நிற போர்வை காணாம போகுது. இப்போ சஹாபாக்கள் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. சரி, இந்த சிவப்பு போர்வை ரசூல்லா எடுத்திருக்கலாம், ரசூல்லா எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி ஆரம்பிச்சாங்க. அப்படியே எல்லாருமே இதே பேச ஆரம்பிச்சாங்க. சரி, இந்த போர்வை ரசூல்லா எடுத்திருக்கலாம்ட்டு. உடனே அல்லாஹ் தஆலா இறக்கி வச்ச அந்த ஆயத்தை வமா கான நபி ஏகுல்ல, எந்த ஒரு நபிக்கு இந்த மாதிரி மோசடி செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நபிக்கும் ஆகமானதல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சு. அதே மாதிரி உஹது யுத்த காலத்திலேயோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நபர்களை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு, இந்த இடத்துல தான் நீங்க நிக்கணும், என்னுடைய மறு உத்தரவு வர்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நீங்க நகரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்தை ஒரு மலை மேல நிப்பாட்டி இருந்தாங்க. இப்போ அந்த எதிரிகள் கொஞ்சம் தங்களுடைய பொருட்களை போட்டுட்டு ஓடுனதை பார்த்த உடனே இந்த கூட்டத்தார்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை மேல நிப்பாட்டி இருந்த அந்த கூட்டத்தார்கள், சரி நம்மளுக்கு நிறைய கனிமப் பொருள் கிடைக்கணும், அதனால நாம நிறைய பொருளை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க, யார் யார் என்னென்ன பொருள் எடுத்தீங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆசையில அந்த கூட்டத்தாரில் இறங்கி கனிமப் பொருள் எல்லாம் எடுத்து வச்சாங்க. அப்பவும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பதில் கொடுக்கும் விதமாக இந்த ஆயத்தை இறக்கி வச்சாங்க. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி பங்கு பிரிக்கிற விஷயத்துல சரி, எந்த விஷயத்திலையும் எந்த ஒரு நபிக்கும் மோசடி செய்வது தாகமானது அல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தாங்க. மோசடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்த ஒரு குற்றம் மோசடி செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில எந்த ஒரு விஷயத்தை அபகரித்தாலும் எந்த ஒரு விஷயத்துல மோசடி செஞ்சாலும் அது அப்படியே நம்முடைய கழுத்துல தொங்கவிடப்படும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மோசடி செய்யணும்னா நாளைக்கு மறுமையில் நம்மளுடைய கழுத்தில் தொங்கவிடப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நீண்ட ஹதீஸை சொல்லுவாங்க, நாளைக்கு ஒருத்தர் வருவாரு, தன்னுடைய கழுத்துல ஒரு ஆடை போட்டுக்கிட்டு வருவாரு. ஆடை போட்டுக்கிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ் அகீஸ்னி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்பாரு, யா ரசூல் எனக்கு உதவி செய்யுங்க யா ரசூலல்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்ட்ட வந்து என்னால எதுவுமே உனக்கு வாங்கி தர முடியாதுன்றாங்க. இப்ப இன்னொருத்தர் வருவாரு, அவர் தன்னுடைய கழுத்துல கத்தக்கூடிய குதிரையை போட்டு வருவார். அப்போ வந்து யா ரசூலல்லாஹ் அகீஸ்னி, எனக்கு உதவி செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். இல்லப்பா, என்னால அல்லாஹ் தஆலாட்ட இருந்து உன்கிட்ட எதுவுமே வாங்கி தர முடியாது. இப்படி உலகத்தில் எந்த பொருளாக இருந்தாலும், அது நிலமாக இருந்தாலும் சரி, அது பொருளாக இருந்தாலும் அது அப்படியே நம்முடைய கழுத்தில் மறுமையில் தொங்கவிடப்படும். இப்படிதான் இன்னொரு மனிதர் வருவார், தன்னுடைய கழுத்துல ஒட்டகத்தை வச்சுட்டு அதே மாதிரி வந்து கேட்பாரு. இன்னொரு மனிதர் தன்னுடைய கழுத்துல காசு பணங்களை வச்சுக்கிட்டு அதே மாதிரி வந்து கேட்பாரு. இன்னொரு மனிதர் வருவார், அவர் தன்னுடைய கழுத்துல தங்கம் வெள்ளி எதை அபகரிச்சாரோ, எந்த விஷயத்துல மோசடி செய்கிறாரோ அந்த விஷயத்தை அப்படியே தன்னுடைய கழுத்தில் தொங்க விட்டவராக நாளைக்கு மறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க, அகிஸ்னி யா ரசூலல்லாஹ், யா ரசூல் எனக்கு உதவி செய்யுங்கள்,
அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவாங்க, அப்போ நான் தான் உலகத்திலேயே சொன்னேன் உன்ட்ட, இந்த மாதிரி மோசடி செய்யலன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய கழுத்தில் தொங்க விடப்படும், உனக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது, நான் உலகத்திலே என்ன செஞ்சேன், உனக்கு நான் பல்லாக்குத்தை எடுத்து வச்சேனே, ஆனால் இப்போ மறுபடியும் இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்பதாக ஹதீஸிலே சொல்லிக் கொடுத்தார்கள். மூணு விஷயம் நம்முடைய உள்ளத்தில் இல்லாமல் நம்முடைய நம்முடைய உடலை விட்டு வெளியேறியது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மனிதருக்கு சொர்க்கம். கிபிர் என்று சொல்லக்கூடிய தற்பெருமையும், அதே போன்று அந்த கல் என்று சொல்லக்கூடிய இந்த மோசடியும், அதே போன்று பிறர் மீது உண்டான அந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இந்த மூன்றும் இல்லாமல் அவருடைய உடலை விட்டு வெளியேறியது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள். அதே மாதிரி மோசடி செய்கிறவங்களை பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தமாக பிடிக்காது. எந்த அளவுக்கு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா கான ரஜுலு வல்ல, ஒரு மனிதர் இந்த மாதிரி மோசடி செய்வதாக இருந்தால் ஃபஹரிக்கும் மதாஅஹு, அவருடைய பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுருங்கன்னாங்க. பிறருடைய பொருளை அபகரித்தாலோ அல்லது பிறருடைய பொருளை மோசடி செய்யக்கூடிய நபரை நீங்கள் பார்த்தால் ஃபஹரிக்கும் மதாஅஹு வதரிபுஹு, அவருடைய பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, நெருப்பு வைத்து எரித்து விடுங்கள், அதே போன்று அவரை அடியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹைபருடைய யுத்த காலத்தில் ஒரு மனிதர் நல்லா போர் செஞ்சார், கடுமையான போர் செஞ்சு எதிரிகள்கிட்ட நிறைய பேரை கொலை செஞ்சார் எதிரிகளை. கடைசியில அவரும் கொலை செய்யப்பட்டார். அப்ப கொலை செய்யப்பட்ட அந்த நபரை குறித்து சஹாபாக்கள்லாம் பெருமையா பேசிட்டாங்க, இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து அடைஞ்சிட்டாரு, எதிரி கூட்டத்தில் இவ்வளவு பேரை கொலை செஞ்சுட்டு அவரும் ஷஹீத் ஆகிட்டாரு, ஒரு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் பேசிட்டு அந்த சமயத்தில் ஜனாசா தொழு வைக்கணும் அந்த இதுக்கு ஷஹீதுக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து அந்த ஜனாசாவை பார்த்துட்டு ஸல்லு அலா ஸாஹிபுக்கும், நான்லாம் தொழ வைக்க மாட்டேன், நீங்களே தொழ வச்சிருங்க அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே மற்ற சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், இவ்வளவு பெரிய அந்தஸ்து, போர் செஞ்சாரு, ஏராளமான எதிரிகளை வெட்டி வீழ்த்தினாரு, கடைசியில் அவரும் அந்த போரில் கொலை செய்யப்பட்ட ஷஹீத் ஆகிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஜனாஸா தொழ வைக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். சரி, அவருடைய சுய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவருடைய சுய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிக்காம அதுவும் நல்லா தான் இருக்குது. அப்ப ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி தொழ வைக்க மாட்டேன்றாங்க அப்படின்றப்ப அவங்க கொண்டு வந்த, அதாவது அந்த மனிதர் எடுத்து வந்த அந்த பொருட்களை எல்லாம் தேடி தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்தா உள்ள ஒரு 2 தீனார் அளவு கூட வராத யூதனுடைய ஒரு பொருள் உள்ள இருந்துச்சு. ஒரு 2 தீனார் கூட இருக்காது, 2 ரூபாய் கூட இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பொருளை அந்த மனிதர் அபகரித்து மோசடி செஞ்சு தன்னுடைய பொருளோடு சேர்த்து வச்சிருக்கிறார். எந்த அளவிற்கு சரி அல்லாஹ்வுடைய பாதையில சென்று போர் செய்கிறார், போர் செஞ்சு ஷஹீதுமாகிறார், இருந்தாலும் கூட ஒரு 2 ரூபாய் அளவு கூட வராத அந்த பொருளை அபகரித்து மோசடி செய்ததனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழ வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு வார்த்தையை சேர்த்துனா ஹுவ ஃபின்னார், அவர் நரகத்தில் இருப்பாருன்னாங்க. மோசடி செய்யறது எந்த விஷயமாக இருந்தாலும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காத, அதே மாதிரி அல்லாஹ் தஆலா வெறுக்கக்கூடிய ஒரு குற்றம். எந்த விஷயத்தை மோசடி செஞ்சாலும், ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் நாளைக்கு மறுமையில் அது நம்முடைய கழுத்தில் மாற்றி தங்கப்படும். இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா இல்லையா, ஒரு மனிதர் ஒரு ஜான் அளவு நிலத்தை அபகரித்துக் கொண்டார் என்றால், ஒரே ஒரு ஜான் அளவு நிலத்தை அபகரித்துக் கொண்டால், ஒரு ஜான் அளவு நிலத்தில் மோசடி செய்தால் நாளை கியாமத் நாளில் 7 பூமியும் சுருட்டி அவருடைய கழுத்தில் தொங்க விடப்படும். அந்த அளவிற்கு மோசடி என்பது கடுமையான குற்றம். சஹாபாக்கள் ஒரு சில நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜகாத்துடைய பொருளை வசூல் செய்வதற்காக வேண்டி அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வச்சா ஒரு சில சஹாபாக்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு ஒரு சில பொருட்களை கொண்டு யார சொல்லலாம், இது உங்களுக்கு யார சொல்லலாம், இது எனக்கு ஹதியா வந்தது, ஹதியாவா கிஃப்டா எனக்கு வந்தது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசடி செய்யாதீர்கள் தோழரே, கண்டிப்பாக இது குறித்து நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். நான் எப்போ கனிமத் பொருள் கிடைச்சாலும் கனிமத் பொருளை பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா மக்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க.
இந்த மாதிரி வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனிமத் பொருளை பங்கு வைக்க போறாங்க, அதனால வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்படி 3 தடவை, எப்பவுமே 3 தடவை கூப்பிடுவாங்க. கனிமத் பொருளை பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி பிலால் ரலியல்லாஹு அவங்க தான் மக்களை கூப்பிடுவாங்க. 3 தடவை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு தடவை 3 தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லா மக்களும் வந்துட்டாங்க. கனிமத் பொருள் தண்டை என்ன கிடைச்சிச்சோ அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொருளை பங்கு வச்சு கொடுப்பாங்க. இதான் வந்து போருடைய கனிமத் பொருளுடைய வழக்கம். ஒரு சமயம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3 தடவை அழைப்பு கொடுத்துட்டாங்க. அழைப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு ஆள் வரல, கொஞ்சம் லேட்டா வர்றாங்க. கொஞ்சம் லேட்டா வந்து தன்னுடைய போரில் தனக்கு கிடைச்ச பொருளை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குள்ள பொருளை பங்கு வச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி யார் சொல்லலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால இந்த பொருளை நம்ம என்னால் கொண்டு வந்து வைக்க முடியல, கொண்டு வந்து சேர்க்க முடியல. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபலை அக்பல மின்க, கண்டிப்பா இந்த விஷயமும் நாளை மறுமையில் உங்களுடைய கழுத்தில் கட்டி தொங்கவிடப்படும், இதை நான் உங்கள்கிட்ட இருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்தில் சொன்னார்கள். ஆக மோசடி செய்வது என்பது நபி அவர்கள் மோசடி செய்ய மாட்டார்கள். அதே போன்று எந்த ஒரு விஷயத்தில் மோசடி செய்தாலும் நாளை மறுமையில் அது நம்முடைய கழுத்தில் தொங்கவிடப்படும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக நீமிகல்லாவின் நடிகார்களே, இல்லாமல் ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா மனிதர் கொண்டல் புரிவானாக. வாஹ்ரத அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.